ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு படம் கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க. சத்தியமா இப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஃபேமிலியா உட்காந்து படமா பாருங்க. உண்மைக்குமே அவ்வளோ த்ரில்லா அட்டகாசமா இருக்கும். சீட் எட்ஜிலே உட்கார வச்சிருக்கிற ஒரு படம் தான் இது. ஸோ ஆன்லைனர் கேளுங்களேன். இந்த படத்தோடைய ஹீரோயினோடைய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை மேலே ஏறலான்ற மாதிரி போனவங்க திரும்பி வரவே இல்லை. இதனால நம்ம ஹீரோயினா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அந்த மலை இருக்கிற வில்லேஜுக்கு போறாங்க. ஆனா அங்கதான் பிரச்சனையே. ஏன்னா அந்த மலையில சீக்கிரட்டா ஒரு டீமனோட ராஜ்யம் இருக்குது. அதுவும் ஹீரோயின் போன டைம்லயே அந்த ராஜ்யத்தோட வார்டன் வர இறந்து போயிட்டாரு. அப்படி இறந்து போனதுனால பேய்கள் எல்லாம் நைட் டைம்ல அந்த வில்லேஜுக்குள்ள சுத்த ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம புதுசா வர்ற வார்டன் வர்ற வரைக்குமே நம்ம ஹீரோயினால அந்த மலை மேல ஏறவே முடியாது. ஸோ ஏதாவது ஃபோர்ஸ் வந்து தடுத்துரும். ஸோ அதனால நம்ம ஹீரோயினும் அந்த வில்லேஜ்ல தங்க வேண்டிய சூழ்நிலை வருது. நைட் டைம்ல வேற அந்த வில்லேஜுக்குள்ள பேய்கள் சுத்துது இல்லையா? அதனால நம்ம ஹீரோயின் எப்படி அந்த வில்லேஜ்ல இருந்து தப்பிச்சாங்க, கடைசியில அந்த மலை மேல ஏறி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தினாலா இல்லையா அப்படின்ற கதையை வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் பயங்கர த்ரில்லா சீட் எட்ஜிலே உட்கார வச்ச படம் தான் பிலிப்பைன் நாட்டில் 2025 ரிலீஸ் ஆன குன்சன். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுட்டு கீழே இருக்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே சனிக்கிழமைன்ற மாதிரி போட்டு நைட் டைம்ல ஒரு வில்லேஜை காமிக்கிறாங்க. அதுல ஊர் மக்கள்லாம் பாத்தீங்கன்னா கையில தீப்பந்தத்தை ஏத்திட்டு, வார்டன் நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பதற்றத்தோடயே வேக வேகமா பாத்தீங்கன்னா அந்த வீட்டோடைய கதவை தட்டுறாங்க. ஸோ கதை ஓப்பன் பண்ற மாதிரி இல்லை, உடனே உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள இருக்கிற அந்த வார்டனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரத்த கலரில கொடூரமா இறந்து போறாரு. அந்த சமயத்தில் இந்த சைடு யாரோ இவருக்காக பிளாக் மேஜிக் பண்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இவன் தான் பிளாக் மேஜிக் பண்ணி கொலை பண்ணிட்டான் போல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் இந்த மாதிரி வார்டன் இறந்து கிடக்கிறத பார்த்ததுமே அவ்வளோதான், இனிமேல் நமக்கு பாதுகாப்பு கிடையாது, பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கே ஒரு பாட்டிக்கு வந்து பேய் பிடிக்குது. ஸோ ஆக்சுவலாக அந்த வார்டன்றது யாருன்னா அவர் தான் அந்த ஊருடைய பாதுகாவலர் மாதிரி. ஸோ அந்த டீமன் கிட்ட இருந்து இந்த வில்லேஜை பாதுகாப்பாக வச்சிருக்கிறவர் தான் அந்த வார்டன். ஸோ அவர் இறந்து போயிட்டார் இல்லையா? அதனால இந்த ஊருக்குள்ள இப்போ நிறைய கெட்டது நடக்க போகுது. அதனால இந்த பிளாக் மேஜிக் பண்றவனை காமிச்சா அவனை பார்த்தீங்கன்னா ஸோ என்னுடைய ஆசைகள்லாம் நடக்க போகுது அப்படியே வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கும் போதே படத்தோட டைட்டிலை போட்டு அடுத்தது படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அப்படியே திங்கட்கிழமையை காமிக்கிறாங்க. சிட்டியில் இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா யாருக்கோ மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஆனால் ஆப்போசிட் சைடில் இருந்து 2 நாளாக ரிப்ளை வரவே இல்லை. ஸோ அதனால பயந்து போய்ட்றான். உடனே வேகமாக அவளுடைய அப்பா கிட்ட போய், அப்பா நான் என்ன பண்ணுறது, அவன் சாட்டர்டேல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணலை, அவன் மலையேறதுக்காக போனான், ஸோ அங்கே ஏதாவது ஆயிருக்குமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து மலை ஏறுறதுக்காக அந்த வில்லேஜுக்கு போயிருந்திருப்பான். அந்த டைமில் தானே நமக்கு அந்த வில்லேஜில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி காமிச்சாங்க. அதனால அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஆனா நம்ம ஹீரோயின் எங்க பதற்றத்தோட என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்படி போனான்ல சனிக்கிழமையோட, அவன் என்ன ஆனான்னு தெரியல, இப்ப மெசேஜ் பண்ணா ரிப்ளை வேற பண்ண மாட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லும்போது அப்பா வந்து ரொம்பவே ஆறுதலா, இங்க பாருமா அங்க என்ன வேணா இருக்கலாம்ல, அவனுடைய போன்ல வந்து சார்ஜ் இல்லாம போயிருக்கலாம், போன் தவறி கீழே விழுந்திருக்கலாம், நீ ஏன் தப்பா நினைக்கிற, வந்துருவான் அப்படின்னதும் அப்பா அவன் சண்டேவே வரேன்னு சொன்னான், ஆனா இப்ப மண்டே ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னதும் தைரியமா இரு, நீ ஏன் ஃபீல் பண்ற, கண்டிப்பா திரும்பி வந்துருவான் அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்துறாங்க. ஸோ அதே யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ்க்கு வராங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துருமான்ற மாதிரி. ஸோ கிளாஸ் சார் வேற மும்முரமாக கிளாஸ் நடத்திட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து கவனிக்கிற மாதிரி இல்லை இல்லையா? ஸோ இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன், அதாவது இவன் தான் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்காரன், இந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டு பொண்ணுன்னு கூப்பிடலாம். ஸோ அவங்க 2 பேரும் அடியே ஹீரோயின் ஃபோனை உள்ளவே சார் பார்த்துட போறாரு அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே சார் வந்து பார்த்துட்டாரு. பார்த்து, ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படிதான் ஃபோன் ஓடிட்டு இருப்பியா, உனக்கு ஃபோன் ஒன்றுனா வெளியில போ, நான் நம்மளுடைய பிலிப்பைன் நாட்டை பற்றின ஒரு சூப்பரான ஹிஸ்ட்ரி நடத்திட்டு இருந்தேன், இப்படிதான் ஃபோன் ஒண்டுவியா அப்படின்னு திட்டி விட்டுறாரு. ஸோ ஹீரோயினும் சோகமா எந்திரிச்சு வெளியில போறாங்க. ஸோ சோகத்துக்கான காரணம் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் தானே. அப்படி வெளியில போகும்போதே சார் என்ன சொல்றாருன்னா, உனக்கெல்லாம் எப்படி எங்க நாட்டை பத்தி தெரியும், பிலிப்பைனா இருந்தா தானே உனக்கு அக்கறை இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. உடனே அவங்க பாத்தீங்கன்னா புக்கை வந்து திருப்ப போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பொறுமையா திரும்பி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்றா. ஸோ இதை பார்த்து அவரே ஷாக் ஆயிட்டாரு. உடனே வேகமா போய் புக்கை செக் பண்ணிட்டு, பிலிப்பைன் நாட்டோடைய 3rd ரூலர் யாரு, எந்த வருஷம் வரைக்கும் அவர் ரூல் பண்ணாரு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் 4th கிங் இதுதான், 5th கிங் இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அவளா சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த சாரே மிரண்டு போய் பார்க்குறாரு. அதுக்குள்ள கிளாஸ் பெல் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. இது மூலமா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்றது நமக்கு தெரியுது இல்லையா?
அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் பரபரப்பாக ஓடி வரான். ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு வீடியோ காமிக்கிறான். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ தான் நான் வில்லேஜுக்கு வந்தேன், ஆனால் இந்த வில்லேஜில் மலை ஏறுறதுக்கு அலோவ் பண்ணலை, ஏன்னா சாட்டர்டே வரைக்கும் போன ஹைக்கர்ஸ் வந்து திரும்பி கீழே வரலையா, அவங்க எல்லாருமே மிஸ் ஆகிட்டாங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க, அதனால எங்களையும் மேலே விடலை, ஸோ நான் மறுபடியும் என்னுடைய ஊருக்கே போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் இருக்க. அப்படின்னா என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பயந்து போன ஹீரோயின், நான் சீக்கிரமாக அந்த வில்லேஜுக்கு போகணும் அப்படின்னு எந்திரிச்சு நிற்க. உடனே ஃப்ரெண்டுக்காரனும், என்னது வில்லேஜுக்கு போகணுமா, அது எவ்வளோ தூரம் தெரியுமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்தது பார்த்தீங்கன்னா காரில் எல்லாருமே அந்த வில்லேஜுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரனும் என் பேச்சை எப்போவாவது வக்கைக்காலா பாரு அப்படின்னு சோகமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டே பார்த்து சோகமாக அவனே நினச்சி பார்த்துட்டு, நான் சீக்கிரமாக எப்படியாவது உன்னை கண்டுபிடிப்பேன், உனக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த வில்லேஜை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த வில்லேஜ் கிட்ட கார் வந்து நிற்கிது. ஆனால் உள்ளே வர்றதுக்கு தடைன்ற மாதிரி போட்டிருக்குது. ஆனால் அந்த மலைக்கு போகிறதுக்கு டெம்பரரியாக நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஸோ நீங்கள் வில்லேஜுக்கு போங்கன்ற மாதிரி போட்டிருக்க. ஸோ இதை பார்த்த இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, டக்குன்னு அவளுடைய பேக்கெல்லாம் மாட்டிட்டு அவள் பாட்டுக்கு அந்த இடத்த தாண்டி வில்லேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்றா. ஸோ இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரனும், அடியே எங்கடி டக்குன்னு போகிற, நாங்கள் உன் கூட சேர்ந்து தொலைஞ்சிட்டோம்ல, ஸோ வந்து தொலைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கம்பை தாண்டி வர போகிறான். உடனே ஹீரோயின், ஸ்டாப் பண்ணு, லெஃப்ட் காலில் வைக்காத, வலது காலில் உள்ள வச்சு வா அப்படின்னதும், என்னடா இதில் வலது கால் இடது கால், எப்படி இருந்தாலும் வில்லேஜுக்கு தானே போக போகிறோம் அப்படின்னதும் ஃப்ரெண்டு பொண்ணு, நீ ஒருத்தங்களுக்கு கை கொடுக்குறதுனா லெஃப்ட் ஹேண்ட் கொடுப்பியா ரைட் ஹேண்ட் கொடுப்பியா அப்படின்னு கேட்டதும், அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம், ஏன்டி தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு அந்த வில்லேஜுக்குள்ளே போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் எல்லாருமே அடுத்தது கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அந்த வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த வில்லேஜில் வந்து பார்த்தா யாரையுமே காணோம். இங்கே வந்து நம்ம ஹீரோயினோட டீமும் எங்கே போனாங்க, இந்த ஊரில் யாருமே இல்லையே அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அமைதியாக இருக்கிற அந்த வில்லேஜுக்குள்ளேயே கொஞ்சம் பயத்தோட தான் நடந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு வீடு ஓப்பன் ஆகிருக்கிறத பார்க்குறா. உடனே உள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது திடீர்னு அடுப்பில் வச்ச பாத்திரத்துல இருந்து உசில் அடிக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு பயந்துட்டாங்க. உடனே அதையும் எடுத்து வச்சுட்டு, எப்படி இந்த வீட்டெல்லாம் திறந்து போட்டு போகிறாங்க, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு திரும்புவா பாருங்க. அப்போ ஜன்னல்ல இருந்து கருப்பாக ஒரு உருவம் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கோம். டக்குன்னு பயந்து திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் ஆளை காணோம். என்னடா இதுன்ற மாதிரி பயத்தில் வெளியில் வர. வெளியில் கரெக்டாக ஃப்ரெண்டு பொண்ணு, என்னாச்சு உனக்குன்ற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு இவங்களை தள்ளி விட்டுட்டு யாரோ ஒருத்தன் ஓடி போகிறான். ஸோ இதை பார்த்த ஹீரோயினும், இவன் கண்டிப்பாக இந்த வில்லேஜோடைய ஆளை தான் இருப்பான், எங்கே ஓடுறான்னு பார்க்கணும் அப்படின்னு வேகமாக பின்னாடியே ஓட. உடனே ஃப்ரெண்டுக்காரனும் ஃப்ரெண்டு பொண்ணும் பின்னாடியே ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்தவன் அந்த வில்லேஜில் ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது போல. ஸோ அதனால தான் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அது போக மலையேற வந்த 2 பேரும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. அதுலயும் அங்க ஒருத்தர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த வில்லேஜோட வார்டன் இறந்து போனதுனால அடுத்தது நமக்கு ஒரு வார்டன் தேவை, அப்பதான் அந்த இயற்கை வந்து மறுபடியும் நார்மல் ஆகும், அது வரைக்கும் மலை ஏறுறது சேஃப்டி கிடையாது, ஸோ யாரையுமே மலை ஏற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அது போக வீட்டுக்குள்ளே எல்லாருமே சேஃபா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த மந்திரவாதி இருக்கான் இல்லையா, அந்த பிளாக் மேஜிக் பண்ணவன், ஸோ அவனும் இந்த கூட்டத்தில் தான் இருக்கிறான். இவங்க என்ன பேசுறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ அந்த இடத்துல தான் யோகான்ற மாதிரி ஒரு பையன் இருப்பான். ஸோ அவன் என்ன கேட்குறான்னா, சார் என்ன இப்படி சொல்றீங்க, எங்களுடைய 4 ஃப்ரெண்டு வந்து அந்த மலைகளுக்கு மேலே போனாங்க, ஸோ இன்னுமே திருப்பி வரல, ஸோ நாங்கள் போய் என்னாச்சுன்னு பார்க்கணும், அதனால எங்களை மேலே விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆனால் அந்த சார் என்ன சொல்கிறாருன்னா, யாரையுமே நாங்கள் மேலே அலோவ் பண்ண மாட்டோம், ஏன்னா இந்த டைமில் அங்கே போகிறது சேஃப் கிடையாது, புது வார்டன் வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் மேலே போக முடியும், மேலே இருக்கிறவங்களுக்கும் என்னாச்சுன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு அந்த வார்டன் பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, யாருடா அந்த வார்டன், அவர் செத்து போனால் நம்மளே இதுக்கு மலையேற விட மாட்டாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வார்டனை தான் குன்சன்ற மாதிரி கூப்பிடுவாங்க போல. ஒன்று அந்த யோகான்றவன், சரி ஓகே அப்படின்னா அடுத்த வார்டன் யார் நியமிப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, இது எல்லாத்துக்குமே அந்த வார்டனுடைய ஒய்ஃப் தான் காரணம், அவங்க ஒரு வாரிசு கொடுக்காததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட. ஸோ அந்த வார்டனுடைய ஒய்ஃப் வந்து சோகமாயிட்டாங்க. இதை பார்த்த ஹீரோயினும், என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணை குறை சொல்றீங்க, ஏன் அந்த வார்டன் கிட்டேயும் குறை இருந்திருக்கும்ல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜில் வந்து மணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுமே எல்லாருமே வேகமாக அவங்க வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடாது, வெளியில் பேய்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த யோகா பையன்கிட்ட போயிட்டு, ஸோ என்னுடைய பேர் அவிந்தியா, ஸோ உங்களுடைய 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து மலைகள் மேலே இருக்காங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டும் மலை மேலே தான் இருக்கான்ற மாதிரி சொல்லும்போது தான் இந்த யோகான்றவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் மொத்தமாக 6 பேரும் சேர்ந்து தான் மலை ஏறுறதுக்காக வந்தோம், ஆனால் போகும்போது இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால நானும் இவளும் கீழே வர வேண்டியதாகிடுச்சு, அதுக்கப்புறம் மேலே போகலான்னு பார்த்தா விட மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு வேறு என்னாச்சுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பாங்க, எப்படியாவது அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த யோகா அவனுடைய கதையை சொல்ல, இந்த யோகா பக்கத்தில் இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ இவ்வளோ
இவளுடைய பேரு ஜேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸும் இவங்க கிட்ட இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. உடனே அந்த யோகா என்ன சொல்றான்னா, சரி ஓகே, இப்போ நீங்க தங்குறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை இல்லையா, ஸோ இந்த மலையேற ஹைக்கர்ஸ்க்காகவே இங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் நாங்களும் தங்கியிருக்கோம், வாங்க என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய கேங்கையும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து கூட்டிட்டு போறான். அப்படி போகும்போதே பாத்தீங்கன்னா இருட்டாயிடுது. அந்த ஊர் மக்கள் யாருமே வெளியில வரல, எல்லாருமே வீட்டுக்குள்ள பயத்துல உட்காந்துருக்காங்க போல. இதெல்லாம் பார்த்து ஏன் தான் இப்படி பயப்படுறாங்களோன்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லார் வீட்டுக்கு வெளியிலையும் ஏதோ ஒன்று தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ யோகா வந்து கொஞ்ச நாள் இந்த ஊரில் இருந்திருப்பான் இல்லையா, ஸோ அதனால இந்த ஊரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதனால அவன் அதை பார்த்து என்ன சொல்கிறான்னா, ஸோ இது வந்து டீமனுக்கு இவங்க படைக்கிற படையல் வைக்கிற இடம். ஸோ அவங்களுடைய முடி, நகம் இல்லைனா அவங்க உடம்புல இருந்து ஏதாவது ஒரு பாடி பார்ட்ஸை வந்து அந்த இடத்துல வைப்பாங்க. சில பேர் விரலெல்லாம் வெட்டி வைப்பாங்க. ரொம்பவே கொடூரமான இடம் இது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் இதை கேட்டதுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது போக வார்டன்ற மாதிரி ஒருத்தரை சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த வார்டன்னா இந்த வில்லேஜோடைய பாதுகாவலர் மாதிரி. அவர் எந்த மாதிரியான வேலை பார்ப்பாருன்னா, அவர் இந்த டீமன் கூட கான்டாக்ட்ல இருந்து மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு நடுநிலையா இருந்தார் போல. அப்பதான் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்குது. ஸோ இப்போ வார்டன் இல்லைன்றதுனால தான் மக்கள் எல்லாருமே டீமன் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடுமோன்ற மாதிரி பயப்படுறாங்க. அந்த வார்டனை தான் குன்சன்ன்ற மாதிரி சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்ல, ஸோ குன்சன்ன்றது என்னவா இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் அவளுடைய பிரெயினை யூஸ் பண்றா. ஸோ குன்சி அப்படின்றது ஒரு கீயை தான் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா அவரு இந்த மிஸ்டீரியஸோடைய ராஜ்யத்தோடைய கீ வச்சிருப்பாரா இருக்கும். ஸோ இப்போ அவர் இறந்து போனதுனால அந்த கேட் வந்து ஓப்பனில் இருக்கும் போல. ஸோ யாராலையுமே அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால தான் இவங்க அடுத்த வார்டனை சூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க போலன்ற மாதிரி ஹீரோயினும் ஆளுக்கு தெரிஞ்சதை சொல்கிறா. உடனே ஃப்ரெண்டுக்காரனும் என்னடா சொல்கிறீங்க, ஏதோ மர்மமான ராஜ்யம்லாம் சொல்கிறீங்க, பேயெல்லாம் வருன்றீங்க, அப்புறம் இது கூட என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்ற மாதிரி பயத்தில் வந்துட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் அந்த ஊரை சேர்ந்த 2 பேர் யாரோ ஒருத்தங்களை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கும் போல, அதனால தான் எங்கேயோ தூக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. ஸோ இதை பார்த்து ஃப்ரெண்டுக்காரனும் என்னடா இது பேயெல்லாம் பிடிச்சிருக்குது, அப்போ உண்மைதானா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இந்த சைடு பார்த்தா ஆளை காணோம். ஐயோ எங்கடா போனீங்க, இப்படி பாதியில் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படி பயத்தில் ஓடினவன் சுடுகாட்டுக்கே வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி போனவங்களும் இந்த சுடுகாட்டில் தான் ஒரு ஓரமாக ஒளிஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஏதோ வித்தியாசமான சவுண்டு கேட்கும். இந்த ஃப்ரெண்டுக்காரனும் என் மேலே யாரோ இருக்காங்க, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி கதறான். என்னன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் மேலே யாரோ உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒரு குட்டிச்சாத்தான் பேய் மாதிரி இருக்குது. இதை பார்த்து அந்த யோகாவும் பயப்படாத, முட்டி போடு, அப்படியே படுத்துக்கோ, அதுவே இறங்கி போயிரும் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அவனும் பயத்தோடய பண்ண அந்த பேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி, அதாவது ஒரு ஆளுடைய உடம்புக்குள்ள தான் பேய் போயிருக்குது போல. அவங்க அப்படியே வந்து இந்த யோகாவுடைய பக்கத்தில் வர அவனும் பார்த்தீங்கன்னா பயப்படாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். உடனே பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டதுமே அந்த பேய் வந்து ஓடி போயிருது. இப்போ தான் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு நிம்மதி வருது. என்னடா இப்படி இந்த ஊரில் வந்து ரொம்பவே அமானுஷமாக நடந்துட்டு இருக்குது, சீக்கிரமாக போகணும்டா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு அப்படின்னு பதற்றப்பட உடனே வேகமாக அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி வரும்போது 1000 வருஷம் பழமையான ஒரு மரத்தையும் பார்க்குறாங்க. ஸோ யோகா தான் இதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா யோகா தானே கொஞ்ச நாள் இந்த ஊரில் இருந்திருப்பான். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இதான் 1000 வருஷத்துக்கான பழமையான மரம். அது போக இந்த இடத்துல ஒரு புனித கலர் இருக்குன்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கும் கூட்டிட்டு வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல தான் அவங்க தங்க போறாங்க போல. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியில ஒரு கார் நிற்கிறத பார்க்குறா. ஸோ காருக்குள்ள லைட் அடிச்சு பார்த்துட்டு வேகமாக வந்து அந்த யோகா கிட்ட என்னுடைய பாய் ஃப்ரெண்டு இங்கே தான் தங்கி இருந்திருக்கிறான். ஸோ அவனுடைய கார் வெளியில தான் நினைச்சு, ஸோ சீக்கிரமா விடிஞ்சதுமே என்னன்னு போய் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லி அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, அந்த யோகா இருக்கான்ல, ஸோ அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ அந்த கல்லறையில யாரையோ பார்த்தல, யார் அது, ஸோ உண்மையை சொல்லு, எதையோ பார்த்து பயப்படாம அப்படியே தைரியமா இருந்தியே, அது என்னது அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த யோகா என்ன சொல்றான்னா, இங்க பாரு, இதை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது, முதல் டைம் உன்கிட்ட சொல்றேன். என்னன்னா எனக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் பவரை உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது. ஸோ அது மூலமா தான் அந்த கல்லறை கிட்ட உன்னுடைய ஃப்ரெண்டு பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனுடைய கழுத்துல ஒரு குட்டி சாத்தா இருந்ததை பார்த்தேன். ஸோ அதனால தான் அவன்கிட்ட நான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்ற மாதிரி சொல்ல, ஸோ இப்போ தான் நமக்கே தெரியுது அந்த கல்லறை தோட்டத்தில் இந்த யோகா பையனுடைய கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பூதம் தெரிஞ்சிருக்கும் போல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் எல்லாருமே அங்கேயே ஸ்டே பண்றாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த வில்லன் பையபிளே காமிச்சா அவன் பார்த்தீங்கன்னா இன்னுமே பிளாக் மேஜிக் தான் பண்ணிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு பொம்மை எடுத்து அதை பயங்கரமா குத்தி விளையாடிட்டு இருக்கிறான். அப்படி பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த வார்டன் வந்து அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டான். அவனுடைய கடைசி மூச்சு வரைக்குமே அந்த சீக்கிரட்டை என்கிட்ட சொல்லல. ஸோ அது என்னவா இருக்கும், எப்படி அவன் அந்த வார்டனை செலக்ட் பண்றான், ஒண்ணுமே எனக்கு புரியல, அதுக்குள்ள அவன் செத்து போயிட்டான். ஸோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, சார் என்னதான் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு இந்த ஊருக்கு தான் வார்டன் இல்லைல்ல, ஸோ நீங்க அந்த மலையில உள்ள டீமனை வந்து கூப்பிட்டு உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கலாம்ல. ஸோ ஆமா, அதை வச்சு நீங்க அப்படி என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த வில்லன் அவனுடைய பிளானை சொல்றான். அந்த மலையில உள்ள டீமனை வச்சு நான் நிறைய காரியம் பண்ணலாம். ஸோ அந்த வில்லேஜை பத்தி தெரிஞ்சதுமே நிறைய மக்கள் வந்து, அதுவும் பணக்கார நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து என்கிட்ட இது கேட்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டீமன் மூலமா அவங்களுக்கான அந்த பதவியையோ இல்லை நான் என்ன கேட்குறாங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அப்படி செஞ்சு கொடுத்தா நான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக
மாறிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சீக்ரெட் என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வில்லேஜுக்கு வர 4-5 ஹைக்கர்ஸ் வந்திருக்காங்கல்ல, அதில் ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ வாய் பேசினா பார்த்தல, முதல்ல அவங்கள இங்கேருந்து ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி பண்ணுறான். அப்படி பண்ணும்போது அந்த மவுண்டனுடைய சாத்தான் இருக்குல்ல, அது வந்து இவன் முன்னாடி வருது. பார்க்குறதுக்கு ரொம்பவே கொடூரமாக நிறைய முடியோட பயங்கரமாக இருக்குது இல்லையா. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம தூங்கிட்டு இருக்கிற நம்ம பசங்களை காமிக்கிறாங்க. அதில் அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பயமுடுத்தம் பாருங்க. அவ்வளோதான் அலறி அடித்து எந்திரிச்சிக்கிறான். அட யாரா இது, இந்த இடத்துல யாரோ இருந்தாங்க அப்படின்னு பயப்பட்டுட்டு இருக்கேன். அதே சமயத்தில் ஹீரோயினை காமிச்சா அவளும் நல்லா தூங்கிட்டு இருப்பாள் இல்லையா. அப்போ அவளும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு முழிச்சிக்கிறான். ஏதோ வெளியில இருந்து சத்தம் கேட்குது. உடனே எந்திரிச்சு உட்காரவும் சைட்ல இருந்து யாரோ நடந்து போற மாதிரி இவளுக்கு தெரியுது. அவ்வளோதான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவ்வளோ சீக்கிரமா பயப்பட மாட்டா. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வரா. அப்படி வெளியில வந்தவா எதையோ பார்த்து ஸ்டன் ஆகிட்டு யார் அது நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவ்வளோ பிடிக்கிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு கண்மொழிச்சு பார்க்குறா. பார்த்தா இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளோ சுற்றி இருக்கிறாங்க. என்ன பண்ற நீ தூக்கத்தில் நடந்து வந்துட்ட அப்படின்னதும், என்னது நான் தூக்கத்தில் நடந்தனா, ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னதும், உடனே அந்த ஜேன் பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அவள் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பா, அதை காமிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஆயிருக்கும். ஸோ அவளாலே இது நம்ப முடியல. என்ன நானும் அப்படி பிஹேவ் பண்ணேன் அப்படின்னு சோகமாக டேபிளே உட்காந்துட்டேன். அந்த சமயத்தில் வெளியில் அலற மாதிரியான சத்தம் கேட்குது. உடனே ஹீரோயின் எந்திரிச்சு யாருக்கோ உதவி தேவைப்படுது, நான் போறேன் அப்படின்னதும் இந்த ஜெயின் பொண்ணு செம்ம டென்ஷன் ஆகிட்டா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உன் பாட்டுக்கு பொசுக்குன்னு எந்திரிச்சு போற, உன்னால நாங்களும் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயத்துல உன் பின்னாடி வர வேண்டியதா இருக்குது. ஸோ இவங்களுடைய சேஃப்டிக்காகயாவது நீங்க இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் யார் பேச்சையும் கேட்க மாட்டான்ல, இந்த ஊருக்குள்ள யாருக்கும் உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வேகமா கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவான யோகாவும் இருக்கான் இல்லையா, ஸோ அவனும் ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக பின்னாடியே போறான். மற்ற 3 பேரும் உட்காந்து சரி நம்ம என்ன பண்றது, இங்க தனியா உட்காந்துட்டு நம்மளும் போலான்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து எங்க வரானா, ஒரு வீட்டுல சத்தம் கேட்டிருக்கோம். அதனால அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்குறா. பார்த்தா யாரோ ஒருத்தன் அப்படியே தரையில கடந்து ஏதோ கொடூரமா தேடிட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயினும் சார் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது வேகமா வந்து ஹீரோயின் மேலேயே பாஞ்சிட்டான். அவ்வளவுதான், அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குது போல. இது புரியாம நம்ம ஹீரோயின் இவனை காப்பாத்த வந்திருப்பாங்க. ஆனா கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறான். இவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் என்ன, அவனை தள்ளி போட்டு எப்படியோ நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டாங்க. அவனுடைய கை காலெல்லாம் கட்டி போட்டுடுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ வீடியோவும் செய்யுது. இன்னைக்கு வந்து டியூஸ்டேவா மாறிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் காலையில் கண் முழிச்சதுமே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஏன் என்ன எழுப்பல, நம்ம சீக்கிரமா மலைகளுக்கு மேலே ஏறி ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்ல, சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டா. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சொல் பேச்சை கேட்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வர வழி இல்லாமல் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி முன்னாடி போறாங்க. அப்படி போகும்போது இவங்க 2 செக் போஸ்ட்டை வந்து தாண்டி போகணும். ஸோ அப்படி எல்லாருமே டிராவல் பண்ணி ஒரு செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இதை தாண்டி போகலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அட வாங்க உள்ள, சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முன்ன போறாங்க. அப்படி போன வேகத்தில் எல்லாருமே உள்ள வர இவங்களை உள்ள வர விடாம ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து தடுக்குது. அதாவது இவங்க உள்ள வந்ததுமே பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டெப் கூட இவங்களால எடுத்து வைக்க முடியல. அப்படியே இவங்க எல்லாத்தையுமே அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்டை விட்டு தள்ளி வெளியில தள்ளிடுது. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இந்த மலைகளுக்கு மேல மர்மமான ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் அந்த மாதிரி நம்மளை தடுக்குது போல, நம்மளால இதை தாண்டி போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும், அதெல்லாம் முடியும் நான் போறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஹீரோயின் முன்னாடி போக ட்ரை பண்றாங்க. ஆனா காத்து வந்து பயங்கரமா அடிச்சு ஹீரோயினையும் வெளியில தள்ளி விட்டுருது. உடனே யோகா இருந்துட்டு சரி கொஞ்சம் பொறுமையா யோசிப்போம், மேலே போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னதும் ஹீரோயின் இருந்துக்கிட்டு இல்ல நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமா அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் கேட்ட அந்த ஜெயின் பொண்ணு இருக்கா இல்லையா, அதான் அந்த யோகாவுடைய ஃப்ரெண்டு, அவன் வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன அறிவு இல்லையா, நீ என்ன இவ்வளோ ஈகோஸ்டிக்காவா இருப்ப, கொஞ்சம் யோசித்து பாரு எங்களுடைய நிலைமையும், அதான் போக முடியலல்ல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன பண்றானா, என்னடா அவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நான் போறேன்டா முன்னாடி அப்படின்னு கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு வேகமா முன்னாடி போக ட்ரை பண்றா. ஸோ பயங்கரமா காத்தடிக்குது. இருந்தாலும் நான் விட மாட்டேன், எப்படியாவது முன்னாடி போயிடுவேன் அப்படின்னு போராடி முன்னாடி போக ட்ரை பண்ணும்போது அந்த காற்று என்ன பண்ணிடுதுன்னா, கடைசியாக அந்த ஃப்ரெண்டு பொண்ணை அப்படியே தூக்கி அந்த போஸ்ட் மேலேயே எரிஞ்சிருது. அவ்வளோதான், அவளுக்கு அடிபட்டுருது. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த சீனில் எல்லாருமே அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே தான் இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது போல். ஸோ ஹீரோயினும் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆமாம் அந்த வார்டன் எப்போ தான் வருவார், எப்போ தான் இன்னொரு வார்டனை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே சரி ஓகே நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு எந்திரிச்சு போகிறாங்க. அப்படி வரும்போது ஒரு வினோதமான வார்டை பார்க்குறாங்க. ஏதோ பொசஸ்டான பேஷண்ட்ஸை வந்து வைக்கிற வார்டு போல். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரா. உள்ளே பார்த்தா நிறைய பெட்டில் பொசஸ்டான பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க போல். அந்த வார்டு ஃபுல்லுமே
எல்லாருமே அவ்வளோ பேஷன்ஸாக இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் அவங்க கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்ன இடம் இது அப்படின்னு கொஞ்சம் திகிலோட பார்த்துட்டு இருக்கும்போது பெட்ல இருந்தவங்களாம் திடீர்னு அசைய ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு ஒருத்தர் ஹீரோயினுடைய மூச்சில் லைட் அடிச்சு யாருமா அது அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட ஆமா இதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்க, இதெல்லாம் வேற யாரும் கிடையாது, இந்த வில்லேஜில் பொசஸ்டான பீப்புள்ஸ், அதனால தான் இவங்களுடைய கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னதும் என்னங்க சொல்றீங்க, அந்த வார்டன் இறந்து போய் 3 நாள் தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ள இவ்வளோ பொசஸ்டான பேஷன்ஸா, ஆனால் இவங்கெல்லாம் இப்போ பார்க்கறதுக்கு நார்மலாக தானே இருக்காங்க அப்படின்னதும் இங்கே பாருமா தப்பு கணக்கு போடாத, சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் இவங்களுடைய ஆட்டம் ஆரம்பிச்சிடும், எல்லாமே இயற்கைக்கு மீறின சக்தியாக இருக்கும், அதனால தான் கட்டி போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து இதெல்லாம் பார்த்து சாக்காகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற இன்சார்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க எல்லாத்துக்குமே பொசஸ்ட் ஆக போகுது, ஸோ சீக்கிரமாக இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்து 1 2 3 என்ன ஆரம்பிக்கிறாரு. அப்படி 3 2 1 அப்படின்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த பெட்ல இருந்த எல்லாருமே சேக்காக ஆரம்பிக்கிறாங்க. கொடூரமாக இவங்களை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு பெட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எந்திரிச்சு நின்று இவங்களை பார்த்து வரும் பாருங்க. அவ்வளோதான், அந்த ஃப்ரெண்டுக்காரெலாம் ஐயோ ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் ஓடுறான். எல்லாருமே பயத்தில் வெளியில் ஓடுறாங்க. ஸோ வெளியில் அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஐயோ என்னை யாரோ உள்ள பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பயப்பட, டே அது உன்னுடைய பேக் மாட்டிருக்குடா அப்படின்னு அதையும் எடுத்து விட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு நர்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டு கண் முழிச்சிட்டாங்க, வந்து பார்க்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு வில்லனுடைய இடத்த காமிச்சா அவன் நினச்ச மாதிரியே இந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு என்னுடைய பொசிஷனில் அடுத்த லெவலுக்கு போகணும், அதுக்கேற்ற மாதிரி சடங்கு பண்ணுங்க அப்படின்னதும் இவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாக் மேஜிக் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அதை அவர்கிட்ட கொடுத்து இதை அவங்க டெஸ்க்கு கீழே வைங்க, கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னதுமே அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி நிறைய காசையும் கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ இதுதான் இந்த வில்லனுடைய பிளான் போல். ஸோ அந்த வார்டன் இல்லாத டைமில் இந்த மாதிரி டீமனை கண்ட்ரோல் பண்ணலாம் போல், அப்படி கண்ட்ரோல் பண்ணி நிறைய சம்பாதிச்சிடலான்ற மாதிரி பார்க்குறான். அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு ஃப்ரெண்டு பொண்ணை காமிச்சா அவள் கண் முழிச்சிட்றான். ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு பெரிய அடியெல்லாம் படலை, இருந்தாலும் 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும் தான், ஆனால் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ரொம்ப பயப்படுறா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு, அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது போல், ஸோ நீங்கள் அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி அவளுக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாத்துக்குமே நிம்மதியாக வருது. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்தது எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி இங்கே இருக்கிற மக்கள் வந்து புது வார்டனை உருவாக்குவாங்க, ஸோ என்ன பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு எந்திரிச்சு வந்து சைடில் பார்க்குறான். அப்போ அவளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமன் பேய் நிற்கும். ஆனால் அவளுடைய கண்ணுக்கு அது தெரியாது, ஆனால் ஹீரோடைய கண்ணுக்கு தெரியும் இல்லையா. ஸோ வந்து பார்த்துட்டு இங்கே நிற்காத, அவனுடைய முன்னாடி ஒரு கொடூரமான பேய் இருக்குது, அது நம்மளே தான் பார்த்துட்டு இருக்குது அப்படின்னதும் ஸோ அந்த பேய் மூலமாக யார் பார்க்குறான்னா அந்த வில்லன் இருக்கான்ல, ஸோ அவன் தான் நம்ம ஹீரோயின் என்ன பேசுகிறா, அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இந்த ஹைக்கர்ஸை எப்படியாவது இந்த வில்லேஜை விட்டு அனுப்பிடணுன்றது தான் என்னுடைய பிளானு. ஸோ இப்படி இவன் வாட்ச் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்ற மாதிரி ஷாக் ஆகுறான். கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸோ 4 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், எங்கே போகலாம், யாரை பார்க்கலான்ற மாதிரி ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் உட்காந்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு ஐடியா, இந்த வில்லேஜில் இருக்கிற பெரியவர்களை போய் பார்க்கலாம், அவங்களுக்கு இந்த வார்டனை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்கன்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் இது சரியான ஐடியாவாக தோணுது. ஆனால் அந்த ஜெயின் பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா, அம்மா தாயே நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு அடிபட்டிருக்குல்ல, அவள் கூட இருந்து அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரன்னு 3 பேரும் வில்லேஜில் இருக்கிற பெரியவங்களை போய் பார்க்க போகிறாங்க. அதுலேயும் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு முன்னாடி இருந்த வார்டனுடைய ஒய்ஃபை போய் பார்க்கலாம், அவங்களுக்கு தான் இதை பற்றி ஏதாவது ஐடியா தெரியும் அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வார்டனுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு வழியெல்லாம் கேட்டு கொஞ்சம் தூரம் காடு வழியாக ட்ராவல் பண்ணி ஒரு சின்ன ரிவரையும் தாண்டி கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த வார்டனுடைய வீட்டுக்கு வராங்க. ஸோ அந்த வார்டனுடைய ஒய்ஃப் வெளியில் தான் நிற்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ஹீரோயின், பாட்டி எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கணும், பேசலாமா அதை பற்றி அப்படின்னதும் அந்த பாட்டியும் ஹீரோயினை பார்த்துட்டு, ஏமா நீ தானே அன்னைக்கு எனக்கு சாதகமாக பேசினது, வாமா உள்ள போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சொல்லுமா உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன கேட்குறானா, இந்த மாதிரி வார்டனை பற்றி தான் விசாரிக்கணும், ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்கல்ல, ஸோ இனிமேல் அடுத்த வார்டனுக்கு எப்படி ஓட் பண்ணுறது, அவங்க எப்போ அடுத்தது வருவாங்க, ஏன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மலைகள் மேலே இருக்காங்க, ஸோ அவங்கள காப்பாற்றணும், மலைகள் மேலே போக கூட முடியல, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பாட்டி சொல்கிறாங்க, வார்டன்ன்றவங்கள ஓட் பண்ணிலாம் செலக்ட் பண்ண முடியாது, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி வைக்கிறது தான், ஸோ நம்ம கையில் என்ன இருக்குன்னா கேண்டிடேட்
கேண்டிடேட்டை மட்டும்தான் செலக்ட் பண்ணி அனுப்புறது. ஆனால் அவங்க குவாலிஃபையா இல்லையான்றத ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் தகுதி பண்ணும். இன்னும் சொல்ல போனால் கேண்டிடேட் கூட இப்போ கிடைக்க மாட்டாங்க. ஸோ வார்டனாக தகுதி ஆகிறதுக்கு அங்கே அந்த கல்லறை இருக்குல்ல, அதில் 40 நாள் இரவும் பகலும் தவம் இருக்கணும். அப்படி தவம் இருந்து யார் அதில் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களால மட்டும்தான் வார்டன் ஆக முடியும். இன்னும் சொல்ல போனால் யாருமே அதுக்கு முன் வரலை. எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா டீமன் கூட தொடர்பு வச்சுக்கணும்ல. ஸோ அதுதானே வார்டனுடைய வேலையே. அதனாலேயே பயந்து நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே உடனே இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த வார்டனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கூடவா கிடையாது அப்படின்னு கேட்கும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம வார்டன் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இப்போ அவன் தலைமறைவாக்கி பயத்தோடு இருக்கிறான். ஆனால் கவலைப்படாதீங்க, அவன் எங்கே இருப்பான்றது எனக்கு தெரியும். அதுக்கான மேப் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அவனை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க. ஸோ அதனால சந்தோஷமாக அந்த மேப்பை வாங்கிட்டு இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த ஸ்டூடெண்ட்டை பார்க்க போகிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இது எல்லாத்தையுமே அந்த வில்லன் பயபுள்ளையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். ஓ, அந்த வார்டனுக்கே ஒரு சக்சஸர் இருந்தானா, அவனை போட்டு தள்ளிட வேண்டியது தான் இவங்க பின்னாடியே போயிட்டு அப்படின்னு நினச்சி இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இது தெரியாத இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்டனுடைய ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து தலைமறைவாக இருக்கான் போல. அவனுடைய வீட்டு கதவை தட்டி பார்த்தா உள்ள மேலே கருப்பு கலரில் ஏதோ சகதியெல்லாம் பூசிட்டு உட்காந்துருக்கிறான். ஸோ அவன்கிட்ட பேசி பார்க்கும்போது தான் தெரியுது அவன் ரொம்பவே பயத்தில் இருக்கான் போல. ஸோ வார்டன் இறந்ததுக்கு இவனும் ஒரு விதத்தில் காரணம்ன்ற மாதிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். உடனே அவனை பிடிச்சி பேசி மண்டையை கிளவுறாங்க. இங்கே பாருங்க, அடுத்த வார்டன் நீங்கள் தான், உங்களை நம்பினார்ல, ஸோ நீங்கள் அதை கைவிடக்கூடாது. இந்த ஊர் மக்களை பாருங்க, அந்த வார்டன் போய் 4 நாள்லயே இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே பேய் பிடிச்சிருச்சு. இன்னும் விட்டா இந்த வில்லேஜே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வரணும், வந்து அடுத்த வார்டனாக நீங்கள் தான் மாறணும். அதுக்கான தவம் அந்த ரிச்சுவல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே அப்படி மோட்டிவேட் பண்ணதுனால அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு மாறுறாரு. சரி, ஓகே, என்னுடைய வார்டனுக்காக நான் வரேன். இதுக்கப்புறமா நான் பயந்து ஒளிய போகிறது கிடையாது. சாயங்காலம் எல்லாருமே அந்த கல்லறைக்கு வந்துருங்க, அங்கே வச்சு தான் ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷம். அதனால சந்தோஷமா அந்த கல்லறைக்கு போய் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்ததுமே நம்ம பசங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படியும் இன்னைக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இவர் மட்டும் வார்டனாக மாறிட்டாருன்னா மலைகளுக்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அப்போ தான் இன்னொரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டூடெண்ட் இருக்கான்ல, அவனை பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டெல்லாம் போட்டு வந்து அந்த கல்லறைக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறான். அப்போ கரெக்டாக நம்ம வில்லன் பயபுள்ள வந்துட்டான். என்னடா தம்பி, நீ தான் அந்த வார்டனுடைய சக்சஸரா? ஆனால் இதுக்கப்புறம் நீயும் என்னுடைய வழியில் வரக்கூடாது. என்ன பண்ணுறது, உன்னை போட்டு தள்ளிட வேண்டியது தான் அப்படின்னு அவரை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு கொடூரமாக கொலை பண்ணி அந்த இடத்துல தொங்க விட்டுறான். ஸோ கட் பண்ண அந்த சைடு கல்லறையில் பார்த்தா இன்னுமே அவர் ஆள் வரல இல்லையா? ஸோ எங்கே போனாரு, இன்னுமே வரல, என்ன ஆனாரு, ஒருவேளை அவருடைய முடிவை மாற்றிக்கிட்டாரா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்து எல்லாருமே மறுபடியும் அந்த வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்க வந்து பார்த்தா அவர் தூக்கு போட்டு செத்து போயிருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வில்லன் தானே. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிய வந்துடுது, யாரோ ஒருத்தங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ஜெயின் பொண்ணை காமிச்சா அவள் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கா இல்லையா? அப்போ திடீர்னு அந்த பொண்ணு எந்திரிச்சு நிப்பா பாருங்க, பேய் பிடிச்சிருது போல. அவ்வளோதான், இதை பார்த்து வளர. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் ஐயோ இருந்த கடைசி வாய்ப்பும் போயிடுச்சு, இனிமேல் நம்ம எப்படி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கு வந்து கால் வருது. ஜெயின் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட, ஐயோ நாங்கள் உடனே வரோன்ற மாதிரி இவங்க அங்கே ஓட. அதே சமயத்தில் இந்த சைடு வில்லன் பயபிள்ளையே காமிச்சா அவன் வந்து ரிச்சுவல் பண்ண ஆரம்பிச்சிடறான். என்ன சொல்றானா, எல்லா பேய்களும் எந்திரிச்சு இந்த வில்லேஜை வந்து கிளீன் பண்ணுங்க, யாரெல்லாம் என்ன எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி ஆவியெல்லாம் ஏவி விடுறான். அப்போ வந்து டீமனும் அந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ அதுக்கிட்டையும் ஆர்டர் போட அது உடனே அவனுடைய கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருது. அப்பதான் அவனுக்கு புரியுது, ஐயோ இதுக்கு ஏதாவது படைக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து சைடில் அந்த அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, அவனுடைய கையை பிடிச்சி விரல் எல்லாம் கட் பண்ணிடுறான். ஸோ இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட அவன் பாவம் என்ன பண்ணானோ கட் பண்ணா இந்த சைடு அந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சா அங்கே இந்த பேய் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு தனி அறை இருக்கும் இல்லையா, அங்கே இருந்த இன்சார்ஜ் அதை வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாரையுமே காணோம். என்னடா இது, பெட்டு ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு மேலே பார்த்தா மேலே அந்த பேஷண்ட் நிற்பான். அவ்வளோதான், இங்கே இருந்த எல்லாருமே ரிலீஸ் ஆகிட்டாங்க இல்லையா. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய கேங்கும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஜெயின் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இப்படி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு காட்டினதும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஏதோ ஒரு சாக் பீஸ் எடுத்து அந்த இடத்துல எழுதிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு இது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட, ஃப்ரெண்டு பொண்ணு உனக்கு என்னாச்சு, கீழே இறங்கி வா அப்படின்னு கூப்பிட உடனே அந்த பொண்ணுடைய தலை அப்படியே திரும்புது. ஆனால் கை பார்த்தீங்கன்னா அதில் எழுதிட்டே இருக்குது. ஸோ இவங்க பார்த்து மறந்து போயிடுறாங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோயினை பார்த்து வேற மொழியில புரியாத மொழியில ஏதோ ஒன்று பேசுறா. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் ஆச்சு, அவளுக்கு இதெல்லாம் புரியுது போல. ஸோ அப்படி பேசி முடிஞ்சதுமே மயங்கி போய்ட்றா. ஸோ மயங்கினதுமே ஹீரோயினை பார்த்து அம்மாவை பேசினது உனக்கு புரிஞ்சுதா, என்ன சொன்னாவா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் அதை வாசி
யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ அதை வாசித்து பார்த்துட்டு இது ஏதோ இந்த லைஃபுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்குது. கடைசியில் ஏதோ ஒரு க்ளூலாம் விட்டுருக்காங்க. அப்படின்னது என்ன க்ளூ அப்படின்னு கேட்கும்போது கல்லறையோடைய கதவை போய் தட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள நைட்ல இருந்து சன்ரைஸ் வர்ற வரைக்குமே மெடிடேட் பண்ணு, அப்படி பண்ணும்போது அந்த வார்டனுடைய சாவி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதை வாசித்து சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம அந்த கல்லறைக்கு போகணும், அங்க போய் நான் தவம் இருக்கணும் அப்படின்னதும் எல்லாருமே திட்டுறாங்க. என்ன பேசுற நீ, புரிஞ்சுதான் பேசுறியா, முட்டாள்தனமான காரியம்லாம் பண்ணாத அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே இங்க பாருங்க இது நாள் வரைக்குமே நமக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல, இப்போ டைரக்டா நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்குது. அது போக இதுக்கு முன்னாடி இருந்த வார்டனுடைய ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, வார்டன்ன்றவங்கள நாங்க தேர்ந்தெடுக்க மாட்டோம், அவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணப்படுறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து இங்க பாருங்க எனக்கு கடைசி வாய்ப்பு, ஸோ அந்த வாய்ப்புல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்றலாம், அதனால தயவு செஞ்சு எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னதும் உடனே அந்த ஜெயின் பொண்ணு என்னாலலாம் அவன் கூட வர முடியாது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னதும் ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் வேற வழி இல்லாமல் சரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோயின் வேக வேகமாக அந்த இடத்துக்கு ஓடுறா. ஸோ கல்லறைக்கு வந்ததுமே அந்த 1000 வருடம் பழமையான அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு கீழே குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் கல்லறைக்குள்ள காலையில் வரைக்கும் இருக்க போறா. ஸோ அப்படி இருந்து மெடிடேட் பண்ணாதான் அந்த சாவி கிடைக்கும். ஸோ அதனால வேக வேகமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா அந்த வில்லன் பயபுள்ள வேற ஜாம்பி மாதிரி ஆட்களை அனுப்பி வச்சிருப்பான் இல்லையா, பொசஸ் ஆனவங்கள, அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த நோக்கி தான் வராங்க. ஏன்னா ஹீரோயின் தானே அவனுக்கு அகேன்ஸ்டா பண்ண போறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் கடைசியா மெடிடேட் பண்றதுக்கு முன்னாடி அவளுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஸோ எதுவுமே தெரியாத இந்த அப்பா வந்து ஏமா ஃபீல் பண்ற, எனக்கு தெரியும் நீ எந்த முடிவு எடுத்தாலுமே கரெக்டாக தான் எடுப்ப, அதனால தைரியமா இரு சரியா, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட. அட பாவி, இங்க உன்னுடைய பொண்ணு குழிக்குள்ள போக போறாடான்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக குழியை தோண்டிட. ஸோ கரெக்டாக அந்த ஜெயின் பொண்ணு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துடுவா. உடனே நீ பண்ணுறதை கொஞ்சம் யோசித்து பண்ண அப்படின்னதும் நான் நல்லா தெளிவாக தான் பண்ணுறேன், அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பொசஸாக இருந்தது ஒரு நல்ல சக்தி தான், அவங்க நமக்கு தெரிவிக்கப்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த சீக்ரெட்டை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் காலையில் வரைக்கும் உள்ளே இருந்து மெடிடேட் பண்ணிட்டேன்னா போதும், அந்த சாவி கிடச்சிரும், அதுக்கப்புறம் மேலே போய் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ளே இறங்குறா. ஸோ ஒரு கிரில்லு மாதிரி மேலே போட்டு அது மேலே ஒரு பாய் மாதிரி விரிச்சு மண்ணை வந்து வேகமாக மூட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு ஜாம்பி மாதிரி நிறைய கூட்டங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான் வந்து இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஒன்று இந்த ஜெயின் பொண்ணும் ஐயோன்ற மாதிரி பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஸோ அவளை கொஞ்சம் பேய்கள் வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த கேப்பில் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினை சக்ஸஸ்ஃபுல்லாக புதைச்சிட்றாங்க. ஸோ இந்த நைட்டை தாண்டது இவங்களுக்கு ஒரு போராட்டம் தான். ஸோ எல்லா பேய்களும் பார்த்தீங்கன்னா இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஆளுக்கு ஆளுக்கு ஒரு தசைக்கு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு பேய் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டே அப்படியே மரத்தில் ஏறும் பாருங்க, மேலே இருந்து பொத்துன்னு விட்டுருது. நல்ல வேலை இவளுக்கு அடிப்படலை. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் இப்போ மண்ணுக்கடியில் இருக்காங்க இல்லையா, ஸோ உள்ளே வர்ற வரைக்கும் தைரியமாக பேசிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. யோகா டே ஃப்ரெண்டுக்காரன் கேட்குதா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவளுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. அப்போ தான் அவளுடைய பாக்கெட்டில் இருக்கிற ஒரு பேகை வந்து பார்க்குறா. ஸோ இது வந்து மூச்சு விட முடியாமல் கொஞ்சம் தடுக்கும் போல். ஸோ இந்த வீசிங் ப்ராப்ளம் வர்றதுக்குலாம் இதை யூஸ் பண்ணுவா போல். அதை எடுத்து அப்படியே மூக்கில் வச்சுக்கிறாங்க. இங்கே நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வேகமாக தப்பிச்சு ஓடி வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கதவு ஓப்பன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. பேய் இருக்குது போல். அவ்வளோதான் அரண்டு போக இங்கே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவன் காட்டுக்குள்ளே வசமாக மாட்டிக்கிறான். அவன் தனியாக ஓடி வந்ததுல மூங்கில் காடுகளுக்கு சைடில் வந்துடுறான். ஐயோ மூங்கில் காடா, இங்கே இந்த குந்திலினா பேய் இருக்குமே, ஏன்டா இப்படி என்ன சாகடிக்கிறீங்கன்ற மாதிரி பயத்திலே பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக குட்டிச்சாதான் பேய் மாதிரி நிறைய வருது. அவ்வளோதாண்டா என்னுடைய கதை முடிய போகுது அப்படின்னு அவனும் பயந்துட்டு இருக்க. இப்படி ஒவ்வொருத்தரையா பேய்கள் வந்து அட்டாக் பண்ணுது. அதுலேயும் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா யோகா, அவனை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய முடி வச்ச பேய் இருக்கும்ல, அது வந்து அவனை அட்டாக் பண்ண பார்க்குது. இங்கே மண்ணுக்கு அடியில் இருக்கிற ஹீரோயினை காமிச்சா அவள் ஃபோனை பார்த்துட்டு ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்பா என்னை மன்னிச்சிருங்க, ஒருவேளை நான் உயிரோட இல்லைனா என்னை நினச்சி வருத்தப்படாதீங்க, எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான்ப்பா அப்படி இப்படின்னு பயத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த கல்லறைக்கு அடியில் ஒரு பேய் வரும் பாருங்க. எப்படி இருக்கும், ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஹீரோயின் மட்டும்தான் இருக்கிறா. அவள் பக்கத்தில் ஒரு கொடூரமான பேய் நடந்து வருது. இவளும் லைட் அடிச்சு பார்த்து பயத்தில் கத்துறா. அந்த பேயும் ஹீரோயின் பக்கத்தில் வந்து மேலே இருக்கிற பாயெல்லாம் கிழிச்சு விடுது. அதனால மண் விழுது. அப்படி மண் விழுந்ததுல ஹீரோயின் லைட்டாக மயக்கமாக போகிறாங்க. அப்போ நிறைய கைகள் வந்து ஹீரோயினை பிடிச்சி மண்ணுக்குள்ளே இழுக்குது. உள்ள பார்த்தா ஏதோ ஒரு நரகம் மாதிரி இருக்குது. நிறைய கைகள் வந்து ஹீரோயினை பிடிக்குது. திடீர்னு பார்த்தா கைகள் எல்லாம் போக ஆரம்பிச்சிருது. என்னன்னு பார்த்தா அங்கதான் உண்மையான வார்டன் இருக்காங்க. ஸோ இவங்க தான் ஒரிஜினல் வார்டன் போல ஏதோ ஒரு டான்ஸ் ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ண இங்க இந்த வில்லனுடைய கதை வந்து முடிய போகுது. ஏன்னா அவனும் ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, ஸோ அதுல தடங்கள் ஏற்பட்டதுனால அவன் பொத்துனும் பறந்து போய் விழுறான். அதனால அவன் அனுப்பிவிட்ட ஆவிகள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தப்பிச்சிட்றாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் பார்க்குறான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய போகுது. அதனால வேகமாக வந்து ஹீரோயினை தோண்டி எடுக்க பார்க்குறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரிச்சுவல் ஃபுல்லத்தையுமே பார்க்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இந்த வார்டன் போஸ்ட் போக போகுது.
போகுதுன்றது தெரியுது. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ காலையில் ஆனதுமே நம்ம ஹீரோ வேக வேகமாக தோண்டி ஹீரோயினை பார்க்குறான். மயக்கமாகி இருக்காங்க. ஸோ வேக வேகமாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் முழிக்கிற மாதிரி இல்லை. டக்குன்னு ஹீரோயினுடைய மனசில் பார்த்தா அந்த வார்டனுடைய முகம் தான் தெரிஞ்சிட்டு இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை எழுப்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ வாயோட வாய் வச்சு வேக வேகமாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருக்காங்க இல்லையா, அங்கே அந்த உண்மையான வார்டன் வந்து ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஹீரோயினுடைய நெத்திலே கை வச்சதும் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து கண் முழிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு உயிர் வந்துருச்சு. ஸோ ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோக்கே நிம்மதி வருது. தப்பிச்சிட்ட, நீ தப்பிச்சிட்ட, இது போதும் எனக்கு அப்படின்னு வேகமா ஹக் பண்ணிக்கிறான். இந்த ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிடுறான். நல்ல வேலை பேய் போயிடுச்சா, நான் தப்பிச்சிட்டேன்டா, நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு வேக வேகமா ஹீரோயினை நோக்கி வரேன். இங்க நம்ம ஹீரோயின் முழிச்சதுமே எந்திரிச்சு அந்த கல்லறைக்குள்ள போய் பார்க்கறான். அவளுடைய போனை எடுத்துட்டு சைட்ல பார்த்தா ஏதோ ஒரு டாலர் மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அதுதான் சாவி. இந்த மவுண்டன்ல மர்மமான ஒரு ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய சாவி போல. ஸோ எடுத்துட்டு சந்தோஷமா சிரிக்க கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லன் பயவுல வந்துட்டான். ஹீரோயினை கழுத்தை நெரிச்சு மண்ணுக்கு அடியில போய் நீ தவறு இருப்பியா, உன்னை மண்ணுக்கு அடியிலே அனுப்புறேன் பாரு அப்படின்னு நெரிச்சதுமே ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோயின் வந்து டம்மி பீஸாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்து வார்டனாச்சு. அப்புறம் என்ன, ஹீரோயினை தொட்டதுனால இவனை அப்படியே மண்ணுக்குள்ள இழுத்துடுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ கடைசியாக வியாழக்கிழமைன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வேக வேகமாக அந்த மவுண்டனுக்கு ஏறி அந்த மேஜிக்கல் ரீமை வந்து ஓப்பன் பண்ணுறா. ஸோ உள்ள பார்க்குறா, அவ்வளோ பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது. அப்படி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுமே செடிகளாக நிறைந்த ஒரு இடம் இருக்குது. அப்படியே அது பக்கத்தில் வந்ததுமே உள்ள இருந்து நிறைய பேர் வெளியில் வராங்க. அதில் நம்ம ஹீரோயின் தேடி வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவ்வளோதான், ஹீரோயினை பார்த்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏதோ ஈவெண்ட் இருக்கு வர முடியாதுன்னு சொன்னல அப்படின்னு கேட்டதும் அடே சீக்கிரமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வராங்க. அதே மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் உயிரோட வந்துட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இப்போ தான் ஹாப்பி ஆகுது. ஹீரோயினும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த கேட்டுக்குள்ள எவனும் போக கூடாதுரா அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பான வார்டனா அந்த சாவியை லாக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்ததுமே அதை அப்படியே மறைஞ்சி நார்மல் ஆகிடுது. ஸோ இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்று சேர்ந்துடுறாங்கல்ல, அதை நினச்சி சந்தோஷப்படுறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஸோ ஒன்று மீட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கும் கண்டிப்பாக எனக்கும் ஒன்று மீட் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னதும் யாருன்னு வந்து பார்த்தா அந்த வில்லேஜை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நாங்கள் இந்த வில்லேஜில் இருக்கிற மலையில் வந்து ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வச்சு ஒரு ரிச்சுவல் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ அதுக்கு அந்த இடத்தோட வார்டனா நீங்கள் பெர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் அப்படியே நம்மளை திரும்பி பார்க்குறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்களெல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.